அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கும்பராசியினருக்கு இந்த ஆண்டு 7.5 சனியின் கடைசி காலகட்டமான பாத சனி தொடங்குதுங்க. ஏப்ரல் மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் கும்பராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், உத்தியோகம், வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் கல்வி, பொருளாதாரம், நிதி நிலைமை இப்படின்னு அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்திற்குரிய கிரக நிலை எப்படி இருக்குன்னா, ராசியில் புதன், சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்ர நிலையிலையும், சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்கள் விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 10ஆம் தேதி அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றம் அமையக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டம் முழுக்கவே தங்களை பொறுத்த வரைக்கும் வேலை, அப்படி இல்லைனா தொழில் வளர்ச்சி மீது அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஊதிய உயர்வு கிடைக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நஷ்டம் ஏற்பட்டு பிச்சு எடுக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. மேலும் 3ஆம் நபரின் தலையீட்டு வேலை விஷயத்திலையும் சரி, குடும்ப விஷயத்திலையும் சரி அனுமதிக்கிறது பிரச்சனைகளை பெரிதாக்க உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகளுக்கு விவாதிக்காம பொறுமையாக தீர்வு காண்பது அவசியமான ஒன்று. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் அப்படின்னு உறவுகளில் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது என்றாலும் கூட அடிக்கடி கோபப்படுவது, அப்படி இல்லைன்னா எரிச்சலை வெளிப்படுத்துறது தங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க, நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களாக நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மூத்தவர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக தங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாலும் செலவுகளுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் செலவுகள் விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட கூடுதலான வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை கைக்கு வருங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த காலம் பணவரவு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான சாத்தியமும் இருக்குங்க. ஆனால் புதிதாக முதலீடு செய்கிறது, பங்கு சந்தையில் வணிகம் செய்கிறது, அப்படி இல்லைனா கடன் கொடுக்கறது ஆகிய 3 விஷயங்களையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பண இழப்பு, பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி கடந்த சில மாதங்களாகவே உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நல்ல வேலை கிடைக்குமா, இந்த வேலை நமக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு வேலையை
ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செய்து வந்த தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே நல்ல வேலை வாய்ப்புகள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ப வெகுமதிகளும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. உங்கள் தனித்திறன்களை வளர்த்து கொண்டா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உற்பத்தி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாதாரணமாக தாங்க இந்த காலகட்டம் இருக்கும். யாரையும் நம்பி முதலீடு செய்கிறதோ அப்படி இல்லைன்னா மற்றவர்களின் யோசனைகளை பரிசீலிக்காமல் பயன்படுத்துவதோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவசரமாக முடிவெடுப்பது, இதன் காரணமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகலாம். அதாவது அவசரமாக முடிவெடுப்பது, காரணம் இல்லாமல் கோவப்படுறது, இவை எல்லாமே எதிர்மறையான விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்துங்க. யாரையும் ஆலோசிக்காமல் மூன்றாவது நபரை நம்பி பணத்தை முதலீடு செய்வது, அப்படி இல்லைன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பது பண இழப்புக்கு வழிவகுக்கும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பல வகைகளில் நன்மை ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் பெருசாக வச்சுக்க வேண்டாம். இல்லைனா உங்களுக்கு ஏமாற்றம் உருவாக வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீண் சச்சரவுகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பாங்க. பெற்றோர் உடல் நலனில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி தாய்மாமன் வழியில் அனுகூலங்கள் உருவாகலாம். உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தனியார் பணியில் இருக்கிறவங்க அதிகமான வேலை பளுவை சந்திப்பாங்க. அதே மாதிரி பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் இந்த காலகட்டத்தில் தள்ளி போகுங்க. குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக தடைபட்டிருந்த திருமணம் கைகூட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. பிரிந்து சென்ற பிள்ளைகள் சேருவாங்க. இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவாங்க. அதே மாதிரி கலைத்துறையினர் நல்ல பெயரையும் புகழையும் அடைவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது தங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செலவுகள் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சேமிப்பை அதிகரிக்க செய்ய பாருங்கள். அனாவசிய பொருட்கள் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்பாதிக்கக்கூடிய பெண்களும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அலுவலக வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி வியாபாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம். பெருசாக டென்ஷன் எதுவும் இருக்காது. அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். யாரை நம்பியும் யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்தும் கொஞ்சம் போட வேண்டாங்க. எதற்காகவும் போடாதீங்க. அதே மாதிரி மூன்றாவது நபரை கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாங்க. இது இரண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. எந்த ஒரு வேலையையும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியங்க. உடனடியாக ஒரு முடிவை எடுத்துடுவீங்க. இதன் காரணமாக கஷ்டமும் படுவீங்க. அதனால் உடனடியாக அர்ஜெண்ட்டாக முடிவெடுக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களை பார்த்து ஏளனமாக பேசினவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புது புது விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்குங்க.
வேலைகளையும் வந்து சிலருக்கு வந்து எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லலாம். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். மாணவர்களும் வந்து கல்வியில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடவே கூடாது. அப்படியே போட்டாலும் ஒரு நாளில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து விடுங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து முதியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். யோசிக்காமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் எதிர்பாராத சிக்கலில் உங்களை கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். அதே சமயம் சேமிப்பை வந்து ரெட்டிப்பாக்குங்க. அதே மாதிரி வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உஷாராக நீங்கள் இருப்பதும் அவசியமான ஒன்று. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை விளம்பாங்க, நவக்கிரகத்திற்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட பாருங்க. அனைத்து சுபிக்ஷங்களும் உண்டாக பெறுவீங்க.